குபேர பானைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வச்சிருக்கிறாங்களே சார். வீட்டில் வந்து நகைகளாகட்டும், பணம், காசுகளாகட்டும், இது எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. அரிசி இதெல்லாம் கூட போட்டு வச்சோம் அப்படின்னா பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற குபேர தத்துவத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வைக்கலாமா, வைக்கக்கூடாது? அதாவது நான் சொல்ல வேண்டியது வந்து உங்களுடைய குபேர பூஜை சம்பந்தமாக எது பண்ணுறீங்க அது எல்லாமே மகாலட்சுமிக்கு உட்பட்டது தான். அந்த வடநாட்டு சைடு ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு முன்னால் மகாலட்சுமி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம்ம அந்த ஒரு கான்செப்ட் மகாலட்சுமி பூஜை தான். ஓகே. செல்வத்துக்கு கல்விக்கு அதை பிரித்து வச்சுருக்க மாதிரி மகாலட்சுமி பூஜை தான். குபேர வழிபாடுன்றது ஃபோட்டோவை வைக்காதீங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன அனுபவம் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொடுக்குறாருன்னா போங்க, அது உங்களோட விஷயம். ஆனால் இந்த ஃபோட்டோ உள்ளே வந்த வீடுகளில் நான் ஒரு 10 வீடுக்கு போகிறேன்னா 7லேருந்து 8 வீடு இது இருக்குது. 100% அவங்களே உணரட்டும். என்னடா இவர் இவ்வளோ போடுறாங்கன்னா 100% நான் பார்த்த இது எடுத்த விஷயம் இது 100%. நீங்கள் குபேர பூஜை பண்ணுறது, குபேர மந்திரம் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபோட்டோ இருக்கணுமா, ஃபோட்டோ இல்லாமல் பண்ணிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் ஃபோட்டோ இருக்கும் பட்சத்தில் அதோட தத்துவம் வேற மாதிரி இருக்குது. இது ஃபோட்டோன்றதே வந்து ஒரு கற்பனை தான். திரும்பவும் நான் சொல்கிறேன், 2 குபேரர் இருப்பார், பக்கத்தில் மூட்டை மூட்டையாக நகை மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு கற்பனை தான்.